ஹைடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். டைட்டில் வந்து பார்த்தா அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ். இதில் டாப் வந்து நம்ம ஜேகே தாண்டா. அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் கேட்டால் தான் கமெண்ட் வருது, இல்லைனா அதுவும் வர மாட்டேங்குது. என்னடா இது, நான் என்ன பண்ணட்டும் இதுக்கப்புறம் எனக்கு தெரியல. ப்ராமிஸாக உங்களுக்கு ஏதாச்சும் ரொமான்டிக்காக கேட்குறீங்களா, லைக் எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டிலே பண்ணாமல் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் அப்படியே ஒரு குட்டி இன்ட்ரோவோட ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நம்ம டயாங் வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாரு. ஜங்குக் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன், தனியாக வந்துட்டு பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2 பேருமே நெய்பர்ஸு, லைக் அத்தை பசங்க அந்த மாதிரி. ஜங்குக் டயாங்கை பெருசாக அவ்வளோவா கண்டுக்க மாட்டார். டயாங்க்கு ஜங்குக்னா அவரோட ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவ்வளோ பிடிக்கும். எப்போதுமே ஜங்குக் பின்னாடியே தீட்ருப்பார். பட் ஜங்குக்கு ஒரு கட்டத்தில் பிடிக்காம அப்படியே டயாங் இங்கே இருந்தால் படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏக்கு அனுப்பி விட்ருவார் கிம்கிட்ட சொல்லி. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படி பார்த்தா ஸ்டார்டிங் சீனே அங்கே கொரியாவில் தான் ஃப்ளைட் அப்படி ரீச் ஆகுது. அந்த ஃப்ளைட் அப்படியே ஸ்டாப் ஆனதும் அங்கேருந்து நிறைய பர்சன்ஸ் எல்லோரும் இறங்கி வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெளில நிறைய பேர் அப்படி இன்வைட் பண்ணுறாங்க ஒருத்தராக ஃபேமிலியை. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பர்சன் அப்படி வெளில வராரு. அடித்து பிடிச்சிட்டு ஃப்ரண்டில் வந்து நிற்கிறாரு. அவர் ஹேண்டில் ஒரு போர்டு இருக்குது. அதில் கிம் டயாங்னு அப்படியே ரைட் பண்ணியிருக்கு. அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவர். இவனை பிக்கப் பண்ணதுக்குள்ளே போதும் ஆகிடும் போல். வீட்டில் வேற எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. எங்கே என்னன்னா இவனை இன்னும் வளர்க்கணும். இவனை மட்டும் நான் கூட்டு வரல, ஜங்குக்கு என்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே அவர் பார்த்துட்டே நிற்க அங்கே தூரத்தில் இருந்த ஒரு பர்சன் அவரோட ட்ராலியை தள்ளிட்டு அவர் ஹேண்டில் ஒரு பேக் மாட்டிருக்காரு. அவ்வளோ அழகாக அப்படி வாக் பண்ணி நடந்து வராரு. ஒரு ஹுட்டி மாதிரி போட்டிருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்காரு. அங்கே ஃப்ரெண்டில் அப்படியே செக் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்காங்க. அந்த பர்சன் அப்படியே வெளில வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன இதை பிக்கப் பண்ணுறதுக்கு யாரும் வரலையா என்ன? எவ்வளோ நேரம் எப்படி நிற்கிறதுன்னு தெரியலையே. யாராச்சும் வந்திருப்பாங்கல்ல, வராமல் எங்கே போயிட போகிறாங்க? ஐயோ, யாரை வந்திருக்கான்னு வேற தெரியலை அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக அப்படியே பார்க்குறாரு. இப்போது நம்ம ஹோபி தான் அப்படியே அங்கே நின்றுட்டு ஹேண்ட் காமிக்கிறாரு அவரோட போர்டை வச்சுட்டு. ஹே டயாங், இங்கே வா அப்படின்ட்டு அவர் ஹேண்ட் காமிக்கிறாரு. டயாங்கும் அதை அப்படியே நோட் பண்ணுறாரு. ஹோபி ஹயாங் அப்படின்ட்டு போகிறாரு. இருந்தாலும் அவர் மைண்ட்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு ஹோபியை தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹயாங், டயாங் எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். என்ன நீ இல்லாமல் தான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பாரா, ஆளே மாறிட்ட. எப்படி இருக்க? இப்போது ஹோபி தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. சரி ஹயாங், என்ன விஷயம்? திடீர்னு என்ன வர சொல்லியிருக்காங்க? எல்லாம் நல்ல விஷயந்தான், வா. நல்ல விஷயமா? ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு அம்மாவே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஹோபி தான் இப்போ அப்படியே டயாங்கை கூட்டிகிட்டு கார்கிட்ட தான் போகிறாரு. 2 பேருமே அப்படியே காருக்குள்ளே ஏறுறாங்க. அங்கே ஹோபி தான் ட்ரைவ் பண்ணுறாரு. டயாங் வந்துட்டு ஹோபி பக்கத்தில் சிட் பண்ணிக்கிறாரு. ஸோ டயாங்க்கு எதுவுமே புரியாமல் அப்படியே போகிறாரு. அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ அப்படியே டயாங் தான் அது வந்து ஹயாங். சொல்லு டயாங். இல்லை, என்ன விஷயமா?
திடீர்னு என்னை கூப்பிட்ருக்காங்க. ஐயோ, அதான் நான் சொல்கிறேன்ல, வீட்டில் போயிட்டு உனக்கே தெரிய போகுது. ஆ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா? ஆமாம், இம்பார்ட்டன்ட் தான். போய் நீயே தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் டயாங்க்கு எதுவுமே புரியலை. அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போது ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஏர்போர்ட்டில் இருந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. அங்கே அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹோபி தான் இப்போது அப்படியே வெளில இறங்குறாரு. என்ன தயாங், வந்தது கூட தெரியாமல் அப்படின்னு யோசனையில் இருக்க? ஆ, அது வந்து ஒன்றும் இல்லை ஹயாங், அதோ வரேன் அப்படின்ற மாதிரி டயாங்கும் இப்போ அப்படியே ஸ்லோவாக வெளில இறங்குறாரு. அவர் இறங்கி போகிறாரு. அப்படியே ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. உள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே சோஃபாலே மிஸ்டர் கிம் தான் உட்காந்துருக்காரு. அவரோட ஐஸ்லாம் அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்க்குது. அவரோட கண்ணு யாரையோ தேடுது. பட் அந்த பர்சன் அங்கே இல்லை. இப்போ டயாங்கோட அம்மா தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு டயாங் அப்படியே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ டயாங், வந்துட்டியா? எப்படி இருக்க நீ? உன்னை பார்த்தே எவ்வளோ நாள் ஆகுது. அம்மா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஒரு ஃபோன் கால் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எங்கே ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே இல்லை. அது வந்து அம்மா, எனக்கு ஸ்டடீஸ் அதிகமாக இருந்துச்சா, அதனால கால் பேச முடியல. இருந்தாலும் அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு அவ்வளோ பாசமாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது டயாங்னா அப்படி மிஸ்டர் கிம்மை பார்க்குறாரு. அம்மா, அப்பா, போய் பேசுப்போ. அது வந்து இங்கே பாரு, அவர் மறந்துட்டார் எல்லாமே. நீ போயிட்டு இப்போ பேசினா அவர் பேசுவார், போய் பேசுப்போ அப்படின்னு சொல்ல இப்போ டயாங்னா அப்படியே தயங்கிக்கிட்டே மிஸ்டர் கிம் கிட்ட தான் போகிறாரு. அப்படியே போயிட்டு நிற்கிறாரு. அப்பா இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. வா டயாங், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. டயாங்க்கு ஒன்றுமே புரியலை. அவர் பாட்டுக்கு முழிச்சிட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே டயாங் அம்மா தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, எங்கள் பாரு டயாங், இதை பற்றி யோசிக்காத, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா. ரெடி ஆகணுமா? எங்கே போகிறோம்மா? அதெல்லாம் நான் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன், நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல டயாங் அப்படியே ரொம்ப கன்ஃபியூஷனோட அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போது டயாங்னா அப்படியே எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போகிறாரு. என்ன இது, என்ன தான் நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானே இப்போ தான் வந்திருக்கேன். வந்த உடனே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு வேற பயமாகவே இருக்குது. அண்ணா எங்கே? அவனை மட்டும் ஆளை காணோம், அதானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு ரூம் கிட்ட தான் போகிறாரு. போயிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. பெட் கிட்ட தான் போகிறாரு. அதுக்கு கீழே ஒரு பேக் மாதிரி இருக்குது. அந்த பேக்கை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ ஃப்ரேம் பண்ணி அதை அப்படியே டயாங்னா எடுத்து பார்க்குறாரு. கடைசி வர நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. நான் கூட நினச்சேன் நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு. அண்ணா, உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பிக்கை பார்த்து கேட்குறாரு. அது நம்ம ஜங்குக்கோட பிக் தான். இப்போ அப்படியே அந்த பிக்குக்கு அழகாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு போகிறாரு. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வராரு. அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சேடாகவே பெட்டில் செட் பண்ணியிருக்காரு. எப்போ நான் உன்னை பார்ப்பேன்னு இருக்கு தெரியுமா? ஆனால் நீ அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டால. உனக்கு தான் என்னை பிடிக்காது,
அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்க. இப்போ கரெக்டாக டயாங் அம்மா தான் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. என்ன டயாங், ரெடி ஆகிட்ட போல், சரி கீழே வா. அம்மா எங்கே போகிறோம்மா, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு எதுவுமே புரியலை, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, என்ன தான் நடக்குதுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சரி சரி, இப்போ என்ன, உனக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியணும் அதானே? ஆமாம் சொல்லுங்க. இன்னும் 1 வீக்கில் உனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். டயாங்க்கு இங்கே உயிரே இல்லை. அவருக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன மேரேஜா? ஆமாம். அதுக்குள்ளே வா. இங்கே பாரு டயாங், நீ ஃபைனல் இயர் வந்துட்ட, எனக்கு தெரியும். அப்பாவும் அதுதான் திங்க் பண்ணார். ஸோ 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. மாப்பிள்ளை யாருன்னு கேட்டால் நீ ரொம்ப ஷாக் ஆகிடுவ. அம்மா இருந்தாலும் எனக்கு இப்போ இது ரொம்ப முக்கியமா? இங்கே பாரு டயாங், உன்னோட நல்லதுக்கு தான் இதெல்லாம். அம்மா சொன்னால் நீ கேட்பன்னு நான் நம்புகிறேன். இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு, சரி நீ வா போகலாம், நம்ம அவங்க வந்திருப்பாங்க. இப்போ டயாங்க்கு தான் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அவருக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. அந்த டியர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாரு. அம்மா எனக்கு வேணாம்மா. இங்கே பாரு டயாங், என்னால் இது பண்ண முடியாதுப்பா. அப்பா முடிவு பண்ணது உங்கள் 2 பேருக்கும் இதை பண்ணி வச்சிடலான்ட்டு. அம்மா இருந்தாலும் எனக்கு அதுக்குள்ளே ஏம்மா இப்படி? என்ன பண்ணுறது, எனக்கும் வேறு வழி தெரியல. சரி வா என் கூட அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. டயாங்கும் வேறு வழி இல்லாமல் அப்படியே போகிறாரு. அவருக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி போகிறாரு. அங்கே பார்த்தா சோஃபாவில் தான் நிறைய பேர் செட் பண்ணியிருக்காங்க. டயாங் போனதும் அப்படியே எல்லாரும் வந்துட்டு டயாங் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டயாங்கும் நல்லா பேசுகிறாரு. அவரோட ஹை மட்டும் ஒரே ஒரு பர்சனை தேடிக்கிட்டு இருக்குது. எங்கே எல்லாரும் இருக்காங்க, இவனை மட்டும் காணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போது அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒரு பர்சன் என்ட்ரி ஆகுறாரு. அந்த பர்சன் அப்படியே கோட் சூட்லாம் போட்டு பக்கா பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கார். அவர் ஃபேஸு அவ்வளோ ரூடாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் ஹாட்டாக கொஞ்சம் கூலாக அப்படி இருக்கார். இப்போ அப்படியே டயாங்னா அந்த பர்சனை பார்க்குறாரு. அவரும் வந்துட்டு அப்படியே டயாங்கை பார்க்குறாரு. 2 பேருக்கும் அங்கே ஹை கான்டாக்ட் போகுது. டயாங்னா அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரு. அந்த பர்சனும் எதுவும் பேசாமல் அப்படியே போயிட்டு சிட் பண்ணிக்கிறாரு. டயாங்னா இப்போ எழுந்து எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாரு. அப்படியே 1 by 1 அங்கே ஜங்குக்கு அப்பா அம்மா எல்லாருக்குமே போயிட்டு கொடுக்குறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கிட்ட தான் காஃபி எடுத்துகிட்டு வராரு. அவர் ரொம்ப சைலண்ட்டாக கீழே குனிஞ்சிட்டு அப்படியே அந்த காஃபியை கொடுக்குறாரு. ஜங்குக்கும் அப்படியே டயாங்கை பார்க்குறாரு. டயாங்கான ஜங்குக்கு பார்க்கல. ஜங்குக்கு அப்படியே அந்த காஃபியை வாங்குறாரு. வாங்கிட்டு டயாங்கை பார்க்குறாரு. இப்போ டயாங் தான் கொடுத்துட்டு அவர் அம்மா பக்கத்தில் போயிட்டு அப்படியே நின்றுக்கிறாரு. இப்போ அப்படியே மிஸ்டர் கிம் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன சம்மந்தி, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? இது ஏற்கனவே முடிவு பண்ணது தான். ஆமாம் சம்மந்தி, எனக்கும் தெரியுமே. அது என்னதான் இருந்தாலும் பசங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க ஜங்குக் தான் இப்போது, அப்பா ஒரு நிமிஷம், எனக்கு டயாங் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போது ஜியோன் தான், ஏய் என்ன பேச போகிற நீ? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேச தானே போகிற நீ. பா நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? எல்லோரும் பண்ணுறது தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் யாரும் பேசிக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, இப்போ டயாங் அம்மா தான், ஏங்க அவன் சொல்கிறது கரெக்ட் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது?
இங்கே பாரு ஜங்குக், நீ போய் பேசிட்டு வா. டயாங், நீ கூட போ அப்படின்னு சொல்ல டயாங் தான் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியலை அவருக்கு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் ஜங்குக் தான். இப்போ அப்படியே டயாங் ஒரு மாதிரி பார்த்துட்டே எழுந்துக்கிறாரு. எழுந்திரிச்சு அப்படியே போகிறாரு முன்னாடி. டயாங் தான் என்னன்னே புரியாமல் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஜங்குக் பின்னாடியே போகிறாரு. ஸோ 2 பேருமே ரூமுக்கு தான் போகிறாங்க. டயாங் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். ஜங்குக் தான் இப்போ அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஐயோ, இவன் என்ன பேச போகிறான்? எப்படியும் பிடிக்கலன்னு போயிட்டு சொல்லு, அதானே சொல்ல போகிறான், வேறு என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இவர் ரொம்ப ஸ்லோவாக ரூம்குள்ளே போகிறாரு. ஜங்குக் தான் அங்கே அப்படியே நின்றுட்டுருக்காரு. டயாங் உள்ளே போனதும் ரூம் டோரு தான் லாக் பண்ணுறாரு. இப்போ டயாங் தான், என்ன, எதுக்கு கூப்பிட்ட, என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டே கேட்குறாரு. ஜங்குக் தான் இப்போது அப்படியே டயாங்கிட்ட போயிட்டு அப்படியே தெரியாத மாதிரி கேட்குற. ஆமாம், தெரியலை, என்ன நடக்குது இங்கே எதுவுமே புரியலை எனக்கு. ஏதோ வர சொன்னாங்க, எதுக்கு வர சொன்னாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. மேரேஜுன்னு சொல்கிறாங்க, யாரு கூடன்னு தெரியல. என் கூட தான் அப்படின்னு சொல்ல டயாங் அப்படி நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன, உன் கூடயா? ஆமாம், என் கூட தான். ஆனால் உனக்கு தான் என்ன பிடிக்காதே. நான் அப்படி சொன்னேன்னா என்ன அப்படின்னு ஜங்குக் கேட்க டயாங்க்கு எதுவுமே புரியலை. அது வந்து உனக்கு தான். என்ன, ஏன் ஸ்டாப் ஆகுற? இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்லோவாக நடந்து டயாங்கிட்ட போகிறாரு. என்ன, எதுக்கு பக்கத்தில் வர? தள்ளிப்போ, நீ ஏன் என் பக்கத்தில் வர? ஏன் நான் வரக்கூடாதா? நீ தானே என்ன போ சொன்ன, உனக்கு தான் என்ன போ. அப்படின்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படி டயாங்க தான் பேசவே விடலை, கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு அப்படி கேட்குறாரு, சொல்லு, பிடிக்கலையா? என்ன நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் என்ன பிடிக்காதல்ல? நான் அப்படி சொன்னேன் உன்ட்ட? சொல்லு, நான் உன்ட்ட அப்படி சொன்னேண்ணா? இல்லை, சொல்லலை, வலிக்குது அப்படின்னு டயாங் சொல்ல ஜங்குக் தான் இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டயாங்கோட ஃபேஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி டயாங்கை பார்க்குறாரு. இங்கே பாரு டயாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல டயாங்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன, பிடிக்குமா? ஆமாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை போய் எப்படிடா பிடிக்காம இருக்கும்? ஆனால் நான் அன்னைக்கு உன்கிட்ட என் லவ் சொல்லக்குள்ள நீ என்ன சொன்ன? வேணாம், என்ன உனக்கு பிடிக்கலன்னு தானே சொன்ன. அழகி, அப்போ மட்டும் நான் அப்படி சொல்லலைன்னு வை, நீ ஒழுங்காக படிச்சிருக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. டயாங் நான் இப்போ தான் திங்க் பண்ணுறாரு. அப்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? என்னை என் மேலே லவ்வில் ஃபாலோ பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன்.
ஸ்டடியில் கான்சென்ட்ரேட் பண்ணியா? இல்லைல்ல, ஆமாம். அதனால தான் அப்படி சொல்லி ஃபாரினுக்கு அனுப்பிவிட்டா. இருந்தாலும் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் நீ என்னை பிடிக்கலையா அப்படின்னு நினச்சி தெரியுமா? அப்படின்ட்டு டயாங் ஒரு மாதிரி க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் தான் இப்போ போயிட்டு டயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எப்படிடா உன்னை போய் எனக்கு பிடிக்காம இருக்கும், நீ சொல்லு. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். டயாங் அப்போது 12th ஸ்டடி ஈவினிங் 6 o'clock அவரோட கிளாஸ் ஸ்டடிலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. கடவுளே, இன்னைக்கு கண்டிப்பாக ஜங்குக்கா கிட்ட என்னோட லவ்வை சொல்லியே ஆகணும். எனக்கு தெரியலை, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இதை லவ்வே தான். என்னால் அவன் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல. எனக்கு எப்படியாச்சும் போயிட்டு சொல்லிட வேண்டிதான் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே அப்படியே போகிறாரு. ஸ்டெப்பில் ஏறி ஜங்குக் ரூமுக்கு தான். ஸோ ஜங்குக் அப்போ டயாங்கோட வீட்டில் தான் இருந்திருப்பார். ஸ்லோவாக போயிட்டு ரூம் கிட்ட போயிட்டு நிற்கிறாரு. அவரோட ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. இப்போது ஸ்லோவாக அவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் தான் லேப்டாப் பார்த்துட்ருக்காரு. இப்போ டயாங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஸ்லோவாக உள்ளே வராரு. ஜங்குக் தான் இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. என்ன டயாங், ஸ்டடிலாம் ஃபினிஷ் பண்ணிட்டியா? ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? அது சரி வா, வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்ல டயாங்னா ரொம்ப தயங்கிக்கிட்டே ஜங்குக்கிட்ட போகிறாரு. அவருக்கு போக போக ஹார்ட் பீட்லாம் செம்ம ரைஸ் ஆகுது. இப்போ அப்படியே போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் சிட் பண்ணிக்கிறாரு. சொல்லு டயாங், என்ன சொல்லணும் என்கிட்ட? அது ஜங்குக்கா, அது இப்போது ஜங்குக் தான் அவரோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டயாங்க பார்க்குறாரு. சொல்லு, என்ன? இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்ல தானே வந்து? ஆமாம். அப்போது சொல்லு. அது ஜங்குக்கா, எனக்கு என்னே தெரியல. இப்போல்லாம் நீ இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல தெரியுமா? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ இங்கே இருந்துமே நீ கூடவே இருக்கணும்னு தோணுது. எப்போவும் என் பக்கத்துலே இருக்கணும்னு தோணுது. உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு இது என்ன ஃபீலிங்னு தெரியலை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா. என்ன டயாங், தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா நீ? ஆமாம். எங்கே பாரு, இப்போ நீ படிக்கணும், அதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட்டு. இதெல்லாம் ஜஸ்ட் அஃபெக்ஷன் தான். இதெல்லாம் நீ உன் மைண்டில் போட்டுக்காது, அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லை ஜங்குக்கா, இருந்தாலும் எழுந்து போய் வேலையை பாரு. அது ஜங்குக்கா, போய் வேலையை பாருன்னு அப்படின்ட்டு ஜங்குக் ரொம்ப ரூடாக பேசுகிறாரு. டயாங்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜங்குக் இப்படி பேசுகிறது. டயாங் எதுவுமே பேசலை. அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக அந்த ரூம் விட்டு வெளில வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அவ்வளோ க்ரை பண்ணுறாரு. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேவே மிஸ்டர் கிம் தான் டயாங்க அப்படியே ஃபாரினுக்கு போக சொல்லியிருப்பார். டயாங்கால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஜங்குக்கை விட்டு அவரால் போகவும் முடியல. ஜங்குக்குமே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் டயாங் இல்லாமல் அவர் டயாங்கை ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அதனால தான் டயாங்கை மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி கிம்கிட்ட கேட்டிருப்பாரு.
டயாங் வந்ததுமே நான் இப்போ ப்ரெசண்டில் ஜங்குக் தான் இது எல்லாமே திங்க் பண்ணிவிட்டு டயாங்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நான் நான் போக மாட்டேன். உன்னை விட்டு நான் எங்கட போவேன்? பொறுக்கி என்னை இப்படி அழ வச்சுட்டல்ல. பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கே தெரியாமல் இதெல்லாம் பண்ணியிருக்கே நீ. உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்ல, அதான் அப்படி பண்ணேன். ஏன் சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? நல்லா சர்ப்ரைஸ் பண்ணப்போ மேரேஜுன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளோ ஷாக் ஆகிட்டு தெரியுமா? நான் கூட வேறு யாராவது மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களோன்ட்டு பயந்துட்டேன். அவ்வளோ சீக்கிரம் உன்னை நான் விட்டுருவேனா அழகி? ஐ லவ் யூ. என்ன சொன்ன? இன்னொரு டைம் சொல்ல. ஏ கரடி பையா, ஐ லவ் யூ ஸோ மச். நீ இல்லாத டைம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அப்படின்ட்டு டயாங்க பார்க்குறாரு. டயாங்க இப்போ அப்படி ஜங்குக்கு பார்க்க இப்போ ஜங்குக் தான் அகைன் போயிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சைட் பார்த்தா கீழே எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க இவங்களுக்காக. அங்கே டயாங் அம்மா தான், என்ன இது உள்ளே போய் 1 hour ஆக போகுது, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்க. ஹோபி தான் இப்போ அப்படி வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இவனுங்க இப்போதைக்கு வரா மாதிரி தெரியல, நான் வேணா போய் கூப்பிட்டு வருவான், போய் என்னென்னு பார்த்துட்டு வாடா, என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க, பேச சொன்னால் இவ்வளோ நேரமாக பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹோபியும் அப்படி போகிறாரு, ஸ்டெப்பில் ஏறி போயிட்டு அப்படியே ரூம் கிட்ட நிற்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஐஸ்லாம் வைட் ஆகுது. ரூமில் டயாங் ஒரு மாதிரி மூவ் பண்ணுறாரு. விட்டுட்டா கீழே போகலாம், ரொம்ப நேரம் ஆகிட்டா, தேடுவாங்க. யார் தேடுவா? யார் தேடுவா? விட்டுட்டா அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளி விடுறாரு. இப்போ அப்படியே டயாங்னு கீழே போகலாம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க, கீழே போகலாம், தேடுவாங்க. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதுக்குள்ளே கீழே போகலான்ற. என்ன? நானும் தான் மிஸ் பண்ணேன், அதுக்கு என்ன பண்ணேன்? இப்போ இதை காமிக்கிறதுக்கு இதான் நேரமா? கீழே போகலாம் ஜங்குக்கா, வா, சொன்ன கேளு. இப்போ அப்படியே 2 பேர் ஒரு ரூம் விட்டு வெளில வராங்க. ஹோபி தான் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி நின்று பார்த்துட்ருக்காரு 2 பேரையுமே. அடங்கப்பா, உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, வரத்துக்கு இவ்வளோ நேரமா? ஐயோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுன்னு இருக்குது, வந்து தொலைங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இங்கே டயாங்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. ஜங்குக்கு இப்போ அப்படி அவரோட ஹேண்ட் எடுத்து டயாங்கோட ஹிப்பில் வச்சு அப்படியே இழுத்துக்கிறாரு டைட்டாக அவர் பக்கத்தில். என்ன பண்ணிகிட்ருக்கா ஜங்குக்கா? இங்கே பாரு, எல்லாம் பார்ப்பாங்க, தள்ளிப்போ. நான் இதுக்கப்புறம் என்னை விட்டு தள்ளியே போக மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு வராரு. டயாங்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். இப்படி தான் ஒரு 1 week பாஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தா அந்த ஃபைன் டே ஜேக்குக்கு 2 பேருக்குமே அங்கே சர்ச்சில் தான் மேரேஜ் நடக்குது. அவ்வளோ அழகாக 2 பேரும் ரிங் மாற்றிக்கிறாங்க. டயாங்க்கு எல்லாமே ட்ரீம் மாதிரி இருக்குது. ஜங்குக் தான் இப்போ அப்படியே போயிட்டு டயாங்கை கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டயாங்கோட ஐஸை பார்க்குறாரு. டயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டயாங்கை ப்ரைடல் ஸ்டைலில்
அங்கேயே தூக்குறாரு. அஹ், என்ன பண்ணுற ஜங்குக்கா? எல்லாம் பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் பொண்டாட்டியா நான் தூக்குறேன், இதுக்கப்புறம் ஏன் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் கூட எடுக்கலை. அப்படியே அவர் பாட்டுக்கு டயங்க தூக்கிட்டு போகிறாரு. எல்லாரும் அப்படியே தலையில் கைய வச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கட கூட்டிகிட்டு போகிறேன்னா வீடு இறக்கி விட எல்லாம் பார்க்குறாங்க பாரு. நமக்கு மேரேஜ் ஆகிட்ட மறந்துட்டியா? அதை எப்படி நான் மறப்பேன்? மறக்காமல் இருப்பேனா? இன்னைக்கு நைட்டு தான் சீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. பொறுக்கி இவ்வளோ நாள் என்னை அழ வச்சல, உனக்கு ஒன்றும் கிடையாது போடா. ஏய் என்ன ஒன்றும் கிடையாதுன்ற? அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா? போவட் மாதிரி பேசுதடா. இனிமே தான் ஒரிஜினல் போவட்டியே பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் தான் டயங்க ஃபாஸ்ட்டாக தூக்கிட்டு அப்படியே காருக்குள்ளே தான் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அந்த கார் டோரை லாக் பண்ணிவிட்டு அவரும் அப்படியே டிரைவர் சீட்டில் அப்படியே சிட் பண்ணிக்கிறாரு. காரை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறாரு. டயங் தான் இப்போது, என்னடா நீ பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்ட, எல்லாரையும் விட்டுட்டு எங்கே போகிற இப்போது? அதெல்லாம் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸில் அந்த கார் அப்படியே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட தான் ஸ்டாப் ஆகுது. இப்போ அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜங்குக் தான் வெளில இறங்கி வந்துட்டு டயாங் சைட் டோர் ஓப்பன் பண்ணி அவர் அப்படியே அகைன் தூக்கிக்கிறாரு. என்ன பண்ணுறனே, இறக்கி விடுறான்னு? முடியாது, இறக்க முடியாது. எனக்கு கால் இருக்கு, என்னால் நடக்க முடியும். ஏன் இப்படி பண்ணுற ஜங்குக்கா? இருக்குதான், யார் இல்லைன்னு சொன்னோம். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஆமாம்மா, நீ மட்டும்தான் மிஸ் பண்ணியா? நானே எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? சரி, நான் மிஸ் பண்ணதை காமிக்க வேணாமா? என்ன புரியலை? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு காமிக்க வேணாம்? அதுக்கு அதான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி டயாங்க தூக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே தான் போகிறாரு. அப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அவர் ரூம் கிட்ட தான் நடந்து போயிட்டுருக்காரு. அப்படியே நடக்கக்குள்ளேயே டயாங்க கிஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே அந்த ஸ்டெப்பில் ஏறுறாரு. டயாங்கும் பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே தூக்கிட்டே அங்கே ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு வெளில தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பெட் மாதிரி இருக்குது, பெருசாக பெட்லாம் போட்டு அப்படியே அங்கே ட்ரிங்க்லாம் எடுத்து வச்சுருக்காரு. ஆல்ரெடி எல்லாமே அலர்ட் பண்ணி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. டயங் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்காக இருக்காரு. அட பாவி, எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்ட போல. எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்படி தானே? இப்போ ஜங்குக் தான் அவர் அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் சிட் பண்ணிவிட்டு அவர் மேலே அப்படியே டயங்க தான் உட்கார வச்சுக்கிறாரு. என்ன இப்படி உட்கார வச்சுருக்க? ஆமாம், இதுதான் நல்லா வாட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே டயங்க பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிட்டே டயாங்கோட ஷர்ட்குள்ளெல்லாம் ஹேண்ட் விட்டு ஒரு மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூவ் ஆன் பண்ணுறாரு. ஜங்குக் தான் அப்படியே டயாங்கோட நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல.
இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே சில்லுன்னு காற்று அவருக்கு செம்ம குளிருது. அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹார்ட் அண்ட் நோயல்டா அவ்வளோ அழகாக போகுது 2 பேருக்குள்ள. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியலை, ஏதோ நான் கெஸ் பண்ணேன். பட் நல்லா வந்திருக்கான்னு தெரில. கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.